தேவன் நமக்கு அரணும் கோட்டையுமாயிருந்து சென்ற நாளெல்லாம் நம்மை அவர் பாதுகாத்திருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சேர்ந்து பாடலாம். கோட்டையும் பலனாய் காப்பவர் இடமாய் ஜீத்திட எனது என்னென்று துணையே அரணும் Thank you.
நாளிலே நாம் அவிழ்த்து போயிருப்போம். இந்த நம்பிக்கை உங்களை வெட்கப்படுத்தாது என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை நோக்கி உள்ளத்தின் ஆழத்தில் பாடிகளை நம்ம மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். Thank you Lord. நன்றி ஆண்டவரே. உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேயா, சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழும் ஐயா. சொல்லுங்க, சுகந்த வாசனையா மாலை வேளையிலும் அவருக்கு உகந்த காணிக்கையை நாம் ஒப்புக் கொடுக்க போகிறோம். அவருக்கு ஆராதனை
தாவீது சொன்னது போல எங்கள் விருப்பம், எங்களுடைய லட்சியம், எங்கள் நோக்கமும் எங்களுடைய பார்வை உமக்காக இருக்கட்டும். இன்னைக்கு நாங்கள் அந்த பலிபீடத்தை எங்களை படைச்சிருக்கிறோம். நாம் இதுகளை எங்களை ஒப்புக் கொடுத்திருக்கிறோம். அவரை சிந்திக்க வேண்டும், எங்களை மீட்டெடுக்க ஆண்டவர் அந்த மரணமான இருக்கிறோம். இந்த பாவத்தினால ஒரு வலியாக ஒப்புக் கொடுத்திருக்கிறோம். உங்களோடு இருப்பதாக ஆசை கூடவே இரும். ஓ இயேசுவே, இல்லாமல் நான் வாழ முடியாதே. எத்தனை பேர் உள்ளத்தில் சொல்றோம், அவர்களை நான் வாழ முடியாது. அவரை நாம வாழ முடியாது. அவருடைய நிறுவனம் பக்கத்திலே
Thank you, Lord. உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம். Hallelujah. Thank you, என் அருகில் வந்தவரே உம் கரங்களாலே என் கண்ணீர் துடைத்தவரே நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே உம் கரங்களாலே என் கண்ணீர் துடைத்தவரே உதவி செய்வேன் என்று சொல்வார்கள் உதவி தள்ளிவிட்டு போவார்கள் உதவி செய்வேன் என்று சொல்வார்கள் உதவி தள்ளிவிட்டு போவார்கள் உதவி செய்பவரும் நீர் அல்லவோ உதவி செய்பவரும் நீர் அல்லவோ உம்மையன்றி எனக்கு யார் இருக்கிறார் உம்மையன்றி எனக்கு யார் இருக்கிறார் என் அருகில் வந்தவரே உம் கரங்களாலே என் கண்ணீர் துடைத்தவரே நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே உம் கரங்களாலே என் கண்ணீர் துடைத்தவரே கண்ணீரை துடைக்கும்படி மரணத்தை ஜெயமாய் விளைவினார் அவர் மறித்து உயிர்த்தெழுந்தார் மறித்து உயிரோடு இருக்கிறார் சதாகாலம் இருக்கிறது சொல்லவேன் அவர் மறுபடியும் கண்ணீரை துடைப்பதற்காக உயிர்த்தெழுந்தாரா கண்ணீர் சிந்த வைப்பவர்கள் அநேகர் வாழ்க்கையில் கண்ணீரை வரவழைத்த அநேக சம்பவங்கள் வாழ்க்கையில கண்ணீருக்காக ஆமே ஹalleluya ஸ்தோத்திரம் கண்ணீர் சிந்துபடியாக ஏற்பட்ட அநேக காரியங்கள் ஆனால் தேவன் உன் முகத்தில் இருக்கிற கண்ணீரெல்லாம் துடைக்கிறவர் ஹalleluya thank you Jesus thank you Jesus hallelujah ஆமென் 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 உன் கண்ணீரை கனிவாய் மாற்றுகிற தேவன் அல்லவா ஆமென் நம் கண்ணீருக்கு பதில் தருகிற தேவன் அல்லவா yes glory 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 amen 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 அவரை கணக்கில் அவருடைய துருத்திய கணக்கில் வைத்திருக்கிறார் எல்லாத்துக்கும் பதில் செய்கிறார் 2020 முழுவதும் கண்ணீருக்கெல்லாம் பதில் தந்தார் கண்ணீருக்கெல்லாம் பதில் தந்தார் நாட்டு நீதிக்கு வந்திருக்கிறார் ஆமாம் பதில்
சொல்லி சேர்த்துக் கொண்ட நல்ல நேசரே. உன்னை தூக்கி எடுத்துக்கலாம், வேலை ஸ்தலங்களோட தூக்கி எடுத்துட்டாங்க, மனிதர்களோட தூக்கி எடுத்துட்டாங்க, உறவுகளுக்கு தூக்கி எடுத்தாங்க, நிலைகளும் அற்பமாக எண்ணினார்கள். அவருடைய கண்கள் உன்னை கண்டது இப்பொழுது அந்த கண்களோட காத்து கொண்டிருக்கிறது. அந்த மகிமையான கண்கள், ஜாலிக்கு எளிய கண்கள், உங்களுடைய ஆதிக்கத்தினுடைய கண்கள், காத்து கொண்டே இருக்கிறது. மனதார கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து சேர்த்துக் கொண்ட நல்ல நேசரே. சொல்லுங்க, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து சேர்த்துக் கொண்ட நல்ல நேசரே. உன்னிலே பார்த்து உன்னை யாரும் சேர்த்துக்கிறியா? உன்னிலே கண்டு யார் உன்னை ஏற்றுக்கொள்ளவில்லையோ உன்னிலே கண்டு உனக்காக பரிந்துரைக்கிறது. உன் அருகே வந்து நீ கீழே கிடந்தால் நான் உன்னை கழுவினேன், நான் உனக்கு வஸ்திரத்தை கொடுத்தேன். அந்த தேவன் இசைக்கிலே சொல்லப்பட்ட அதே போல் அவன் முற்றிலுமாய் கிடந்த உனக்கு ஆமை நாளும் என்னை வாழ்ந்து உன்னை குணமாக்கி லட்சியமாக ஏற்றி சத்திரத்தில் சேர்த்த அந்த தேவன் அந்த மாதிரி நடந்துவதாக சேர்த்துக் கொண்ட நல்ல நேசரே. மழகாலை கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்துக் கொண்ட நல்ல நேசரே. வணங்கி கணிச்ச ஆண்டவர்களுக்கு அவருடைய எடுத்திருக்கிறார். எரியப்பட்டவருடைய ஆண்டவர் எடுத்திருக்கிறார். ஒதுக்கியிருக்க ஆண்டவரை எடுத்திருக்கிறார். அவரை நோக்கிப்பார், அவருடைய சேர்த்துக் கொண்டார், அவருடைய எடுத்துக்கொண்டார், உன்னை பயன்படுத்த போகிறார். அவருடைய கண்கள் உன்னை பார்த்திருக்கிறது, நிலையை பார்த்திருக்கிறது, பலவீனத்தை பார்த்திருக்கிறது, உன் குறைவை பார்த்திருக்கிறது, உன் பெருமையை பார்த்திருக்கிறது, உன் தனிமையை பார்த்திருக்கிறது, உன் கண்ணை பார்த்திருக்கிறது. அந்த கண்கள் இப்பொழுது உன்னை உற்று நோக்கிக் கொண்டிருக்கிறது. அருமையான தேவன், என்னை கண்டவரை நான் இவ்விடத்தில் கண்டேன். அந்த துறையில் 1700 பேர் என்னையும் காண்கிற ஒரு தெய்வத்தை அருமையான தேவ ஜனமே, இந்த மாலை குடும்பத்திலே கர்த்தருடைய பார்க்கிறீர்கள். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இந்த சமூகம் உன்னை உருமாக்கி கொண்டிருக்கிறது, உன்னை உருமாற்றி கொண்டிருக்கிறது. மற்றவன் என்று நீ உன்னே அற்பமாய் எண்ணுகிறாயோ, என் நிலை இதுதான் என்று நீ தீர்மானித்து விட்டாயோ, உன் சூழ்நிலைகளில் உன்னை அச்சுறுத்தி உன்னை அவிசுவாசமான வார்த்தைகளை சொல்ல வைத்திருக்கிறதோ, இன்றைக்கு கர்த்தர் விசுவாச வார்த்தைகளை பேசிக் கொடுக்க அழைக்கிறார். அவருடைய வாக்குத்தத்தங்கள் எத்தனை உண்மை உள்ளது. எல்லாம் ஒழிந்து என் வார்த்தை வருடம் முடியாது, என் வார்த்தை வருடம் முடியாது என்று சொன்னார். நானும் பூமி ஒழிந்தார் உனக்கு ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறாரே. நன்மையான வாலிப தவிர
உங்களுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். வாழ்க தங்கச்சி சகோதரன், அன்பு சகோதரி, அன்பு தாயை தகப்பன் உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு சொற்களால் அவர் கொடுத்த வாக்கை மாற்றிவிட நம்பி இருக்கிறார். அவர் சொன்னபடியும் வாழ்க்கையை செய்யணும். எபினேசரே, யெகோவாயிரே, என் வாழ்வில் துணையாயிரே. எபினேசரே, யெகோவாயிரே, என் வாழ்வில் துணையாயிரே. சொல்லுமா,
அதுக்கு தான் இந்த 2ஆம் நாள் உன்னை கொண்டு வந்திருக்கிறார். நினைக்கலாம் நான் தானே வந்தேன், இல்லை அந்த ஏற்கனவே திட்டமிட்டு உன்னை கொண்டு வந்திருக்கிறார். தேவன் நோக்கம் இல்லாமல் நாம் இங்கு வரவில்லை. 2 நாட்கள் உபவாசத்தை காத்திருக்கிறேன். உங்களை பேசுகிறது இல்லாமல் அழைத்து வந்திருக்கிறார். அநேக காரியங்களை உணர்த்து உங்களை உடைத்து என்னோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அவருடைய சத்தத்தை கேட்க வேண்டும் என்று கர்த்தருக்கு விட்டு கொடுங்க. நீங்க பேசினாலும் Yes, God. Yes, God. Thank you, Jesus. Thank you, Jesus. இடி முழக்கம் தான் உனக்கு இறந்தது 2 பலத்த காட்சி ஒரு பெரிய சத்தம், ஒரு பெரிய சத்தம், தரிசியோடு பேசின அந்த சத்தம். ஆமே, உன்னோட அந்த பெரிய சத்தத்தோடு பேசிக் கொண்டிருக்கிறான். பேசிக்கிட்டு இருக்கிறான். அதை உணர்ந்த பிள்ளைங்க படிக்கிறாங்க. உணர்ந்த பிள்ளைங்க அவருக்கு நன்றி சொல்லலாமே. தேங்க்யூடா. ஆமே, நல்லதுடா. ஹalleluya. பேச ஆரம்பித்தார். அவருடைய சத்தம் துணிக்க ஆரம்பித்தது. அவருடைய பணிக்காக தேவன் எடுத்து பயன்படுத்தினார். ஆண்டு உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. பேசுவார் வனாந்திரத்திலே. ஆமென், ஆமென். ஆண்டவரோடு பேசின ஆண்டவர், ஹல்லேலூயா, உன்னோடு பேசுவார். சீனாய் மலையில் ஆமென், மோசேயோடு பேசின தேவன் உன்னோடு பேசுகிறார். ஆமென், பேச அப்போஸ்தலரோடு பேச பாசாக்கு போற வழிக்கு கொண்டு சென்ற தேவன் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். கிறிஸ்துவோடு பேசின தேவன், ஆமென், ஹல்லேலூயா. தீர்க்கதரிசியோடு பேசின தேவன், அப்போஸ்தலரோடு பேசின ஆண்டவர், ஆமென், இன்றைக்கு உன்னோடு அவர் இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். ஆமென், வாலிப பிள்ளைகளோடு கர்த்தர் இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். ஆமென், கர்த்தருடைய மகிமை சமூகம் ஆமென் பிள்ளைகளை நிரப்புகிறது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஸ் எஸ், glory to God, glory to God, glory to God. Amen, 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 amen. Thank you, Lord. அதை கவனித்து கேளும்படி, அதை கவனித்து கேளும்படி என் காதுகளை திறந்துவிடும் என்று நாம் ஆராதிக்கும் போது பாடினோம். என் கண்களை திறந்துவிடும் என்று ஆராதிக்கும் போது பாடினோம். முதல்ல சொன்னது போல தானியேலை அதைத்தான் கர்த்தர் சொல்லிக் கொடுத்தார். அவன் பாவரிக்கை செய்து ஜெபித்த போது, நான் உன்னை உணர்த்த வந்தேன், நீ அறிவடையும்படி நான் வந்தேன், நீ தெளிவடையும்படி நான் வந்தேன், உனக்கு தரிசனம் கொடுக்கும்படி நான் வந்தேன். ஆண்டவர் தானியேலோடு சொன்னார். உபவாச நாளில் 2ஆம் நாளில் ஆண்டவர் வந்திருக்கிறார். அதில் வந்திருக்கிறார். கர்த்தரோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். கர்த்தரோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். எஸ் எஸ், ஆமென், 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 ஆமென். glory, glory. கவனித்து கேட்போம். ஆமென். அதை பற்றிக்கொள்ள விசுவாசிப்போம். மகிமைப்படுத்த ஆண்டவரே,
Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. இதுவரைக்கும் நீ கவனம் செலுத்தாதே, அநேக இடங்களை கவனம் செலுத்தும்படி கர்த்தருடைய ஆட்கொண்டு நடந்து போகிறார். தீவிரம் காட்டாத ஆவிக்குரிய வாழ்க்கையில் தீவிரித்து செயல்படும்படி கர்த்தருடைய நடந்து போகிறார். ஆமென். தெளிவற்றிருந்த அநேக இடங்களை இன்னைக்கு கர்த்தருடைய தெளிவை தந்து நடந்து போகிறார். தேவன் பயமுள்ள ஆவியை விடாமல் பலமும் அன்பும் பெரிந்த புத்தியுள்ளாவே ஆண்டவருடைய கடைசி நாட்கள் நமக்கு தரப்படுவாங்க. வாக்குதத்தை அப்படியே நிறைவேறப்படுவாங்க. தைக்குள்ளோம் ஒரு பலமுள்ள ஆவியை கர்த்தருக்கு கொடுத்திருக்கிறார். உன்னை பலப்படுத்த போகிறாமே. இதுவரைக்கும் ஒரு பலன் ஆமே. உன் பலவீனங்களை சார்ந்திருந்த நாட்கள் அல்ல, ஒரு விசேஷித்த பலன் உனக்கு கர்த்தர் தரப்படுவார். ஆமே. தேங்க்யூ. ஆமென். வசத்தினாலும் வைராக்கியத்தினாலும் பலவிதமான சூழ்நிலையினாலும் நிறைந்திருந்த ஒரு வாழ்க்கையில தேவ ஆவியினால் அன்பினால் உன்னை நடத்த போகிறார். ஆமென். அளவற்ற அன்புள்ளே ஆமென். வழிகோடும்படி கர்த்தர் செய்ய போகிறார். ஆமென். உன் சுபாவங்களை மாற்ற முடியாத அன்பு இதற்குள்ள பெருக்கெடுக்க போகிறார். ஆமென். தெளிவுள்ள ஒரு ஆவியை கர்த்தருக்கு தந்திருக்கிறார். ஒரு தெளிவுள்ளவனை நடத்த போகிறார். அவன் உள்ளுள்ள இடங்களில் நீங்க அமர்ந்து தண்ணீர்களை நடத்துகிற தேவன். அவன் கிறிஸ்துவ வாழ்க்கையை தெளிவற்றிருந்தான். உலகத்திற்கு உனக்கு என்ன உறவு என்பது தெரியவில்லை. சத்தியத்தை குறித்த ஒரு தெளிவில்லை, வேறுபாட்டை குறித்த தெளிவில்லை, கரங்களை குறித்த தெளிவில்லை, வரங்களை குறித்த தெளிவில்லை, உபதேசங்களை குறித்த தெளிவில்லை. ஆமென். ஆமென். சுபாவங்களை குறித்த தெளிவில்லை. நடக்கை குறித்த தெளிவில்லை. ஆனால் இந்த மாலைகளை கர்த்தர் சொல்கிறார், தெரிந்த புத்தியை நான் கொடுக்கிறேன். எஸ் ஆமென். தெளிவோடு கடந்து போக போகிறார். அப்படி நடத்த போகிறார். ஆமென். நடந்து போகிறார். நான் மிகவும் பயந்து வாழ்ந்த நாட்கள் இல்லை. எனக்கு மீட்டிங் நடத்தினாவே மாமிட்டு வருவேன், தலைப்பள்ளி வந்துடும். நான் படுக்கைக்கு போயிடுவேன். ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் பயப்படுவேன். ஒரு சின்ன காரியம் வந்தால் நான் படுத்துருவேன். விசுவாசியெல்லாம் எனக்கு ஜோம் பண்ணுவாங்க, எனக்கு விசிறுவாங்க. நான் மிகவும் பலவீனமாகி விடுவேன். கர்த்தர் ஒரு நாள் இது எல்லாவற்றையும் விட்டு பழகினார். கர்த்தருடைய அபிஷேகத்தை நான் சார்ந்து கொண்டேன். கர்த்தருடைய வார்த்தை நான் சார்ந்து கொண்டேன். கர்த்தர் எனக்கு தெளிவு உண்டாக்கினார். அந்த தேவன் தெளிவு பேசுகிறேன். தெளிவை கொடுப்பார். நீ பலவீனத்தோடு அல்ல, நீ விசுவாசத்தை பேச போவார். நீ வாக்குத்தத்தங்களை அறிக்கப்பட போவார். நீ தேவனிடத்தில் ஆமென் நன்மைகளை போராடி அதை சுற்றித்துக் கொள்ள போவார். ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டார். சகல வல்லமையும் உங்களுடைய அதிகாரத்தை நாள் முழுவதும் கொடுத்திருக்கிறார். அந்த தெளிவுக்கு பெற்றால் நான் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்தார். நகர்மான தேவ ஜனமே, அவர்களை நேசிக்கிறார். ஒரு பலனுள்ள ஆவி, அன்பு நிறைந்த ஆவி, தெளிவை கொடுக்கிற ஆவி இந்த மாலை விடுதலை நிரப்பி கொடுக்கிறது. வாலிப பிள்ளைகள் தெளிவாக நடக்க போறாங்க, பலத்தோடு வாழ போறாங்க. பலமாய் செயல்பட போகிறாங்க. விட்டு கொடுங்க. தேவனுடைய நடந்து சொன்னார். யாருக்கு சொல்றீங்க இந்த அல்லேலூயா? ஆமா, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. அப்ப இது பத்தாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். இந்த நாளில கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். ஸ்தோத்திரம். என்னையா இங்க அழைத்து உபயோகப்படுத்துகிற அருமையான பாஸ்டருடைய குடும்பங்களுக்காக நன்றியோடு நான் துதிக்கிறேன். கர்த்தர் இந்த நாளிலும் கர்த்தர் தம்முடைய மகிமையை இந்த இடத்துல விளங்க பண்ண போகிறார். அல்லேலூயா.
எல்லாரும் கண்களை மூடி ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஹalleluya. ஓ ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாம் கொஞ்சம் வாய்களை திறப்போம், வாய்களை திறக்கணும். ஹalleluya. ஆமென். ஸ்தோத்திரம். நல்ல சத்தமா நல்லா பேசணும். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த கடைசி நாளிலே கூட தகப்பனே உம்முடைய மகிமை மேல வந்து இறங்கணும் ஐயா. உம்முடைய அபிஷேகம் மேல வந்து இறங்கணும் ஐயா. நான் அந்த விரும்பியாய் போகக்கூடாது ஆண்டவரே. உம்முடைய அபிஷேகத்தின் நிறைவோடு போகணும் ஆண்டவரே. இந்த இடத்துல உடைய பிரசன்னத்தை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஓ ஊழிய நடத்தி கொண்டிருக்கிறதான வேளையில இந்த இடத்துல அக்னிமயமான தேவன் உலாவிக் கொண்டிருக்கிறார். உன் அருகாமையில தன்னுடைய தூதர்கள் உலாவிக் கொண்டிருக்கிறார்கள். உன் கண்ணீரை துணியில வாங்கிக் கொள்ள உன்னுடைய ஜபங்களை எடுத்துக் கொண்டு போகு. ஓ வானத்திலே சேர்க்கப்பட்டதாய் பிதாவை சிங்காசனத்திலே சேர்க்கப்பட்டதாய் ஓ தன்னுடைய ஹalleluya தூதர்கள் அருகாமையில் இருக்கிறார்கள். ஹalleluya. உணர்ந்தவர்கள் மாத்திரம் பெற்றலாம். உணர்ந்தவர்கள் மாத்திரம் கட்டி அபிஷேகங்கள் நிறையலாம். ஹalleluya ஹalleluya. அநேக நாள் ஸ்தோத்திரம் பண்ண முடியல, அநேக நாள் வாயை திறக்க முடியல. இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க நாவின் கட்டை உடைக்க போகிறார். கர்த்தரை துதிக்கிற துதியின் உடை, துதியின் உடை, துதியின் உடை. ஒரு சில சிலர்கள் இறங்குது. பெற்றுக 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 பெற்றுக. முதலாவது ஓ முன்னே ஓடிமா காதமா கதிரவர்களா ஓடி அந்தரமா கதிரவனா விடுக 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 ஓ சாந்தலமா கதனா ஓ நீமே ஹதனா கருணா கதிரா. ஹalleluya. ஓ சேனை காக்கும் ஒரு தாயை போலவே இந்த மாயலோகில் என்னை காக்கும் தேவனே. சேனை காக்கும் ஒரு தாயை போலவே இந்த மாயலோகில் என்னை காக்கும் தேவனே. மகத்தான கிருபையின் மேலே சொல்லுங்க. மகத்தான கிருபையின் மேலே மகிமாய் ஊற்றிடுவே. மகிமாய் ஊற்றிடுவே.
கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிற பிரசங்கம் முடிகிறதுக்குள்ளாக ஒரு மறுரூபம் உங்களுக்கு நிச்சயமாய் உண்டாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, எல்லாரும் கவனிக்கலாம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. பக்கத்துல பார்த்து கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு சொல்லுங்களேன். ஆமா, இது கொஞ்சம் பாருங்க. நம்ம அவங்களுக்கு கடன் கொடுத்த மாதிரி எப்படி பாக்குறீங்க? எல்லாரும் சிரிச்சீங்கன்னா சொல்லுங்களேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. ஒருத்தன் என்ன செய்யறான்? ஒரு கழுதையை தேடி ஒருத்தன் ஓடி கொண்டிருக்கிறான். ஸ்தோத்திரம். கழுதை தேடி போய் கொண்டிருக்கிற பொழுது ஸ்தோத்திரம், திடீரென்று போகிறதான வழியில அவனுடைய நண்பனை சந்திக்கிறான். அந்த நண்பன் என்ன சொல்றான்னு சொன்னா, என்ன தேடி வந்துக்கிற, என்ன தேடி இந்த இடத்துல வந்திருக்கிற அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் சொன்னான், கழுதையை தேடி போறேன்ப்பா. ஹல்லேலூயா. என்ன தேடி போறான்? யாரப்பா அந்த கழுதை? ஹல்லேலூயா. கழுதையை தேடி போகிறாம, அந்த கழுதையை தேடி போகிறவங்க அவன் சொல்றான், அவன் இந்த ஊர்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு, அவர்கிட்ட போகலாமா? அவர் வந்து என்ன செய்வாரு, உன்னுடைய கழுதை என்ன எங்க இருக்குன்னு அவர் காட்டுவாருப்பான்னு சொல்லி சோதரி 2 பேர் போறாங்க. எத்தனை பேர் போறாங்க? சத்தமா தான் சொல்லுங்களேன். 2 பேர் போகிறாங்க. ஹல்லேலூயா. இப்போ ஃப்ரெண்ட் அந்த கூடாரத்துக்குள்ள முதலாவது போகிறான். அந்த தீர்க்கதரிசியுடைய கூடாரத்துக்குள்ள ஃப்ரெண்ட் முதலாவது போகிறான். பின்னாடி அவனுடைய இன்னொரு ஃப்ரெண்ட் கழுதையை தேடுனவன் பின்னாடி தான் போகிறான். உள்ள என்ன நடந்ததுன்னு தெரியல. என்னது? உள்ள என்ன நடந்ததுன்னு தெரியல. இப்போ கழுதையை தேடி வந்தவன் முதலாவது வெளியே வரான். எப்படி இருக்கானா? ராஜாவா வெளியே வரான். கரங்களை தட்டலாமே. உள்ள என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஆனா நீங்க வெளியே போகும் பொழுது கர்த்தருடைய வேறு மனுஷனாய், வேறு மனுஷனாய் கர்த்தர் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சோதரம், அந்த எல்லைக்கு வருவதில் எனக்கு மிகவும் சந்தோஷமா இருக்குது. சோதரம், இந்த கடைசி நாட்களில் இந்த ஆண்டு இறுதியில கூட அவருடைய ஆலயத்துல தங்கியிருந்து அவருடைய அபிஷேகங்களை, அவருடைய வார்த்தைகளை, அவருடைய சுத்திகரிப்பை பெற்றுக்கொண்டு போக நீங்க அமர்ந்திருக்கிறதுனால நிச்சயமாய் சொல்ல முடியும், கர்த்தர் நீங்க வெறுமையா போக விடவே மாட்டார். நான் விசுவாசிக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஆமென். செய்திக்கு நேராய் போகலாம். ஆதியாகமம் 12:2-3 வாசிப்போம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி நீ ஆசீர்வதித்து பேரை பெருமைப்படுத்துவேன். இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆமென். ஆசீர்வதிப்பேன். சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியிலுள்ள வம்சங்களெல்லாம் ஆமென். உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணலாமா? கண்களை மூடி, ஆண்டவரே வார்த்தை உம்முடையது, நீர் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. சத்தமா தான் சொல்லுங்க. வார்த்தை குறையவே கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அவர் ஐயா சொல்லுவாங்க, நீங்க போடுற சத்தம் எவ்வளவு தூரம் கேட்குதோ அவ்வளவு தூரம் சத்துரு இருக்கவே மாட்டானோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த சதுரங்க பட்டணத்துல காணப்படுகிற சத்துருவை எப்படி ஓட்டணும்னு சொன்னா அவங்க சத்தம் ஹல்லேலூயா தான். ஹல்லேலூயா, ஆமென். சோதரம், கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. இடத்துல பார்க்கும் பொழுது டக்கு நீங்க என்ன பார்த்து கொண்டிருங்க, என்ன கொஞ்சம் பாருங்க, எத்தனை ஆசீர்வாத கர்த்தர் அங்க வச்சிருக்கிறாரு. ஆதியாகமம் 12:2-3ல எத்தனை ஆசீர்வாதங்கள் அங்க வச்சிருக்காரு ஆண்டவர். அசிஸ்ட் சொல்றாங்க கரெக்டா? எத்தனை? 4. அடுத்தது என்னடா சொன்னா மாடி போறோமோ? நிறைய பேர் 5. சூப்பரா. அப்புறம் சொல்லுங்க. அப்படியே போயிட்டே இருங்க. அப்படியே 9, 10 அப்படியே போயிட்டே இருக்கட்டும். சோத்திரம். எத்தனை ஆசீர்வாதம் படிக்கலாமா? நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி 1, உன்னை ஆசீர்வதித்து 2, உன் பேரை பெருமைப்படுத்துவேன் 3, ஆசீர்வாதமாய் இருப்பாய் 4, உன்னை ஆசீர்வதிக்கிறவனை ஆசீர்வதிப்பேன் 5, உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன் 6, பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 7 விதமான ஆசீர்வாதங்கள். ஹல்லேலூயா. யாருக்கு கிடைச்சது? இந்த ஆபிரகாமுக்கு 7 விதமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் காண்பித்திருந்தார். இந்த 7 விதமான ஆசீர்வாதங்களை சாதாரணமாய் அவன் சுதந்திரித்துக் கொள்ளவில்லை. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, ஆபிரகாமை ஒருவனாய் கர்த்தர் அழைக்கிறார். எத்தனை பேரா? ஒருவனாய் கர்த்தர் அழைத்து அவனுக்கு தான் இந்த 7 விதமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்கிறார். இன்றைக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளையே, உங்களுக்கும் கர்த்தர் அந்த 7 விதமான ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு முன்பதாக சில காரியங்களை கர்த்தர் செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா. பாருங்க,
பாருங்க பிரியமானவர்களே, ஒரு சின்ன ஒரு எலக்ட்ரானிக் கடையில போறோம், ஒரு வசந்தன் கோ இல்ல ஏதோ ஒரு கடை வைத்து கொள்ளுங்க, விளம்பரம் போடுவான். என்ன விளம்பரம் போடுவான்? ₹1 கொடுத்துட்டு என்ன பண்ணிக்கோ, வாஷிங் மிஷின் எடுத்துட்டு போய்க்கோ. எப்படி? ₹1 கொடுத்து வாஷிங் மிஷின் எடுத்துட்டு போ, ₹2 கொடுத்து இதை எடுத்துட்டு போ. எப்படி ₹1 கொடுத்து எல்லாம் போக சொல்றான்? ஆனா போயிட்டு ஒரு 3 நாள் கழிச்சு சொல்லுவான், போய் ரேஷன் கார்டு எடுத்துட்டு வா, பேங்க் அக்கவுண்ட் எடுத்துட்டு வா, இப்படி ஒவ்வொன்னா கொண்டு வர சொல்லுவான். ஆனா நம்முடைய தேவன் எப்படின்னா, முதலாவது வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டு ஹல்லேலூயா, அதை சுதந்திரிக்கிற எல்லா வழிகளையும் கர்த்தர் கற்றுத் தருகிறார். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது பாருங்க, நம்ம அந்த வருடம் முழுவதும் 365 நாளும் நம்ம என்ன செய்திருக்கிறோம்னா, ஆண்டவரை நோக்கி பார்த்திருக்கிறோம். அப்படிதானே? எத்தனை பேர் ஆண்டவரை நோக்கி பார்த்திருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தலாமே. ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி பார்த்திருக்கிறோம். ஆண்டவரே, உங்களுக்கு எனக்கு ஏதாவது கிடைக்காதாப்பா? உங்களுடைய ஆலயத்துல வந்திருக்கிறேன், எனக்கு நல்ல சுகம் கிடைக்காதா? என்னுடைய நீண்ட நாள் ஜெபத்துக்கு ஒரு பதில் கிடைக்காதா? என்னுடைய வாழ்க்கை மாறாதா? என்னுடைய கடன் மாறாதா? என்னுடைய பலவீனங்கள் மாறாதா? என்னுடைய ஆண்டவரை சிந்தனையில காணப்படுகிற கோளாறுகள் மாறாதா என்று சொல்லி ஒரு ஏக்கத்தோடு நீங்க வந்திருக்கலாம். ஆனா நான் சொல்றேன், ஆண்டவரை இவ்வளவு காலம் நீங்க நோக்கி பார்த்திருக்கிறீங்க. ஆண்டவர் நோக்கி பார்க்கிறது ஒரு காரியம் இருக்கட்டும், ஆண்டவர் நீங்க என்னதான் நோக்கி பார்த்தாலும் பதில் எங்க இருந்து வருது? அந்த பரலோகத்துல இருந்து நமக்கு வருது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை நோக்கி பார்த்தால் மாத்திரம்தான் அந்த ஆசீர்வாதம் உண்டாகும், அந்த விடுதலை உண்டாகும், அந்த வெற்றி உண்டாகும், அந்த வல்லமை உண்டாகும். எல்லாமே கர்த்தர் நம்மை நோக்கி பார்க்கிறது தான் இருக்குது. ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா சொல்லலாமே. ஹல்லேலூயா. அப்போ முதலாவது இங்க பாருங்க, கர்த்தர் 3 இடங்களில, ஸ்தோத்திரம், சுருக்கமாய் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். 3 இடங்களில இந்த ஆபிரகாமை கர்த்தர் நோக்கி பார்த்தார். கர்த்தர் நோக்கி பார்த்த பின்புதான் இந்த ஆசீர்வாதங்களை அவனாலே எடுத்துக்கொள்ள முடிந்தது. ஹல்லேலூயா. இந்த கடைசி ஆண்டு இறுதியில வந்திருக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தரை நோக்கி பார்த்து உன்னுடைய பிரச்சனைகளுக்கு, உன்னுடைய எல்லா விதமான கேள்விகளுக்கு ஒரு பதிலை தர வேண்டும் என்று சொன்னால் கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். கர்த்தர் நோக்கி பார்க்க வேண்டும் என்று சொன்னால் உடனுக்குடாக சில காரியங்களை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆமென் சொல்லலாமே. ஹல்லேலூயா. இந்த சுத்திகரிப்பு கூட்டத்தில் கூட நான் ஒன்று சொல்ல முடியும். கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாய் சொல்லுகிறதை எந்த ஒரு சகோதரனோ சகோதரியோ உன்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் அபியாசப்படுத்துறீங்களோ, நான் சொல்ல முடியும், கர்த்தர் உங்களுக்கு தருகிற ஆசீர்வாதங்களை, கர்த்தர் உங்களுக்கு நோக்கி பார்த்து தருகிற ஆசீர்வாதங்களை ஒருவராலும் தர முடியாது. ஆமென் சொல்லலாமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவதாக ஆதியாகமம் 12:1, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. ஹல்லேலூயா. முதலாவதாக நல்லா கொஞ்சம் கவனிக்கணும். இங்க பாருங்க, நல்லா கொஞ்சம் கவனிச்சாதான் புரியும். ஹல்லேலூயா. சத்தமா தான் சொல்லுங்களேன். ரொம்ப பரிதாபமா இருக்குது அப்படி சொல்றது. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. சொல்றோம். ஆண்டவர் பாருங்க, முதலாவதாக ஆபிரகாமை நோக்கி பார்க்கிறார். ஆண்டவர் நோக்கி பார்த்து அவனிடத்துல சொன்ன ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, உன் தேசத்தை, உன் இனத்தை, உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. ஹல்லேலூயா. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி பார்க்கிறதுக்கு முன்பதாக ஒரு சம்பவம் நடந்தது பிரியமானவர்களே. அது என்ன? அதுக்கு முந்தின வசனத்தை அப்படியே வாசிங்க. 11ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் வாசிங்க. தேராகினுடைய ஆயுசு நாட்கள் 205 வருஷம். தேராகு ஆரானிலே மரிச்சான். அடுத்து 12:1ல கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி பார்க்கிறாரு. ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லலாமே. அப்ப தேராகு ஆரானிலே மரிச்ச பின்புதான் ஆபிரகாமை கர்த்தர் நோக்கி பார்க்கிறாரு. ஹல்லேலூயா. இந்த தேராகு யாருங்க அப்படின்னு சொன்னா, ஆபிரகாமுடைய தகப்பன். ஹல்லேலூயா. இந்த தேராகுடைய தொழில் என்ன? இந்த தேராகுடைய வழிபாடு என்னன்னு சொன்னா, யோசுவா 24:2 வாசித்தீங்கன்னா தெரியும். இந்த தேராகு மரிச்ச பின்பு ஏன் நோக்கி பார்த்தா? வாசிக்கலாம் சீக்கிரம். யோசுவா 24:2. அப்பொழுது யோசுவா நோக்கி சொல்லுகிறது என்னவென்றால், ஆமென், தேராகு என்பவன் நதிக்கு அப்புறத்திலே குடியிருந்த பொழுது
வேறே தேவர்களை சேவித்தான். அல்லேலூயா. இப்ப தெரியுதா ஆண்டவர் ஏன் தேராகு ஆரானில மரிச்ச பின்பு ஆபிரகாமை நோக்கி பார்த்தார். இத பாருங்க, இந்த தேராகியுடைய ஆவி என்னன்னா, இந்த தேராகு எதை வழிபட்டு கொண்டிருந்தான்னு சொன்னா வேறே தேவர்களை வழிபட்டு கொண்டிருந்தான். இன்னைக்கு பிரியமானவர்களே, இந்த ஆண்டு இறுதியில வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், உங்களுடைய வாழ்க்கையில இனி ரட்சிக்கப்பட்டோம் இனி விட முடியாத சில பழைய காரியங்கள் இருக்கிறது, சம்பிரதாயங்கள் இருக்கிறது, சடங்காச்சாரியங்கள் இருக்கிறது. தேவ பிள்ளைக்கு ஏற்ற ஒரு அழகில்லாதபடி அலங்கோலமாய் திரிகிற ஒரு காலத்தை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அதை சுட்டி காட்டி கர்த்தர் சொல்றாரு, உனக்குள்ள தேராகு மரிச்சான்னு சொன்னா நான் உன்னை நோக்கி பார்ப்பேன். ஆமென் சொல்லலாமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்குள்ளாக இருக்கிற தேராகு, நமக்குள்ளாக இருக்கிற வீண் சிந்தை, நமக்குள்ளாக இருக்கிற பெருமை, நமக்குள்ளாக இருக்கிற அகந்தை, நமக்குள்ளாக இருக்கிற பழைய பாம்பின் எண்ணங்கள் எல்லாவற்றையும் மறிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை நோக்கி பார்ப்பார். ஆமென் சொல்லலாமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவனிங்க, ஒருத்தர் என்ன செய்தாரு, ஒரு பிரதர், ஒரு விசுவாசி கிட்டத்தட்ட 12 நாய் வளர்த்தாரு. எத்தனை நாய்? 12 நாய் வளர்த்தாரு. சோத்திரம். அவங்க வீட்டு பக்கம் ஒருத்தர் கூட போக முடியாது, ஒருத்தர் கூட போக முடியாது. அப்படி வளர்த்து ஷார்ப்பா வளர்த்து வச்சிருந்தாரு. அந்த நாய்களை பயங்கர ஷார்ப்பா வளர்த்து வச்சிருந்தாரு. என்ன ஆச்சுன்னு சொன்னா, ரொம்ப நாளா அந்த விசுவாசி சபைக்கே வர்றதே கிடையாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில பாஸ்டர் அந்த சைடு போய் பார்க்கும் பொழுது அந்த வீட்டுக்கு உள்ளே நுழைய முடியல. அந்த அளவுக்கு ஷார்ப்பா பயங்கரமா குலைச்சிட்டு வருது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஸ்தோத்திரம் போன்ல சொன்னாராம், உங்களை வந்து சந்திக்கலாம்னு பார்த்தா ஸ்தோத்திரம் நீங்க எல்லா நாளும் எஸ்கேப் ஆகிட்டே இருக்கிறீங்க, தயவு செய்து அந்த நாயை கட்டி போடுங்க, நான் உங்களை வந்து பார்த்து பேசியே ஆகணும்னு சொல்லிட்டாராம். சரி பாஸ்டர் நீங்க வாங்க நான் பாத்துக்கிறேன் சொல்லிட்டாராம். ஸ்தோத்திரம். அவர் வரும் பொழுது அந்த நாய்களை பார்த்து எல்லா லைனா உட்காருங்கன்னு சொன்னாராம். அந்த 12 நாயும் லைனா வந்து உட்கார்ந்துருச்சான். அந்த 12 நாய் அப்படியே லைனா கரெக்டா அவர் சொல்ற மாதிரி உட்கார்ந்துருச்சான். என்னடா இது பாஸ்டர், ஒரே ஆச்சரியம், என்னடா இந்த மனுஷன் விசுவாசி வர்றதே கிடையாது, ஆனா இப்ப சொன்ன ஒரு நாய் இது பண்ணுது. அந்த அளவுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுத்து வச்சிருந்தாராம். எப்பா என்னப்பா இது இவ்வளவு இந்த அளவுக்கு உனக்கு கீழ்படிதே அப்படின்னு சொல்லும் பொழுது, இது என்ன பாஸ்டர் இதை விட ஸ்பெஷல் ஐட்டமா இருக்குது, அப்படியே ஸ்பெஷல் ஐட்டமா இருக்கு சொல்லும் போது, ஏ பப்பி இங்க வாங்கினாராம். போயிட்டு கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வான்னு சொன்னாராம். ஒரு நாய் திடீர்னு ஓடி வருதான். உள்ள போயிட்டு ஒரு பேக் எடுத்துட்டு வந்து சோத்துறோம், அதுக்கு ஒரு காயை வாங்கிட்டு ஓடி வருதான். என்ன ஆச்சரியம் பாஸ்டர், ஒரே ஆச்சரியம், என்ன செய்யுதா தெரியல. சரி வேற என்ன பண்ணோம் பாரு, ரோசி அது குட்டிக்காரங்க போடு சோத்துறோம். யாராவது ரோசி இருக்கிறீங்க? சாரி சாரி. வேற ஏதோ ஒரு நாய் பேர் கூப்பிட்டு சோத்துறோம், குட்டிக்காரங்க போடுனாராம். பயங்கரமா பெல்ட் அடிக்குதான். சோத்துறோம். பாஸ்டர் ஒண்ணும் புரியல, இவனை எப்படி மடக்குறது, இவனை என்னென்னமோ காரணம் சொல்லி ஏமாத்தி கொண்டிருக்கிறானே, இவன் எப்படி மடக்குறதுன்னு சொல்லி பண்ணும் பொழுது, எப்பா சரி உன் நாய் செத்த மாதிரி நடிக்குமா? தெரியும், நீங்க இது நல்லா சொல்லுவீங்கன்னு தெரியும், என் நாய் பாருங்கன்னு சொல்லி ஒரு நாயை கூப்பிட்டாராம். அது வந்துதான் டக்கு நாக்கை தொங்க விட்டுதான், அப்படியே தொப்புன்னு விழுந்துதான், செத்த மாதிரி அப்படி நடிச்சுதான். என்ன பண்றதுன்னே தெரியும் பாஸ்டருக்கு. சோத்துறோம், என்னடா இது மடக்கவே முடியலையே. சரி அந்த நாயை கிட்ட போய் பார்க்கலான்னு பார்த்தா அந்த நாயோட வாடு மாத்திரம் டகடகன்னு ஆடினே இருந்துதான். அல்லேலூயா. இன்றைக்கு பாருங்க, இந்த நாய மாதிரி சில வேளையில கர்த்தர் எவ்வளவுதான் திறமை இருக்குது, எல்லாமே இருக்குது, ஆனா ஒரு சில காரியங்களை விடவே முடியல. அல்லேலூயா. இன்னைக்கு அநேக சகோதரர்கள் மத்தியில சொல்றேன், சகோதரிகள் மத்தியில சொல்றேன், இந்த சீரியலை என்னால விடவே முடியல பிரதர், இந்த காரியங்களை என்னால விடவே முடியல, இந்த வெத்தலை வாக்க என்னால விடவே முடியல, இந்த போதை வஸ்துகளை என்னால விடவே முடியல, இந்த பழைய பாவங்களை என்னால விடவே முடியல. நேற்று தினத்துல ஒரு இடத்துல செய்தி கொடுக்க போகும்பொழுது ஒரு சகோதரி கண்ணீரோடு அழுது கொண்டு வந்து, ஒரு கல்யாணமான ஒரு சகோதரி, அவங்க வந்து என்ன சொன்னாங்க, பாஸ்டர் அந்த பாவங்கள் நான் எப்பயோ செய்த பாவங்களை அது என் கண்ணுக்கு முன்னாடியே வந்து நிக்குது, என் சிந்தனை விட்டே போக மாட்டேது, எனக்காக ஜெபம் பண்ணுங்களேன்னு சொன்னாங்க. இது பாருங்க, இன்றைக்கு இந்த பாவ உலகில பிசாசு மனிதனை விளைவிக்கிற ஒரே ஆயுதம் இந்த பாவத்தை கொடுத்து, சாபத்தை கொடுத்து, அவருடைய குற்ற உணர்ச்சிகளை கொடுத்து அவன் அப்படியே மூழ்கடிக்க நினைக்கிறான். ஆனா கர்த்தர் சொல்றாரு, உன்னுடைய பாவங்கள் நான் சிலுவையில சுமந்துட்டேன்ப்பா. ஆமென் சொல்லுங்க. உன் சாபத்தை நான் சிலுவையில சுமந்துட்டேன்ப்பா, உன் அக்கிரமத்தை நான் சிலுவையில சுமந்துட்டேன்ப்பா, உன் மீறலை சிலுவையில சுமந்தேன். பிரைஸ் தி லார்ட். மீறல்னா என்னங்க? ஒரு ரெட் லைட் போட்டுருக்கான் டிராபிக்ல, அது மீறி நீ போயிட்ட என்ன இருக்கும்? சும்மா கொஞ்சம் நான் உன்னை டிராபிக் என்ன பண்ணுவான்? தண்டனை கொடுப்பான். அப்போ
ஒவ்வொரு காரியம் அவனே இந்த உலகத்தினுடைய சட்டங்களே அப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கென்று சில காரியங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதன்படி நடக்காமல் இருப்பதுதான் மீறுதல். அந்த மீறுதலை கூட என் தேவன் தம்முடைய சரீரத்திலே சுமந்து விட்டார். என் தேவனுடைய பிள்ளையே, இன்னும் விட முடியாத இருக்கிற சில பாவங்கள், இன்னும் விட முடியாத இருக்கிற சில கட்டுகளோடு இருந்தாலும் இந்த நாளிலே உனக்கு உணர்ந்த தேடாக என்ற பாவ சுபாவங்கள் மறைத்தால் தேவனை நோக்கி பார்ப்பார். அல்லேலூயா. சத்தமானவர்களே சொல்லாமே. ஆண்டவர் தெளிவா சொல்றாங்க, நான் கர்த்தருங்க, என்னைக்கு வேற ஒரு தெய்வம் இல்லை. அதுக்கு விரோதமா செய்வது பாவம், இயற்கை வணங்குவது பாவம். இப்படி பல காரியங்களை செய்து விட்டார். எல்லாவற்றையும் இன்றைக்கு அநேக பேரால் விட முடியாதபடி அப்படியே என்ன பண்றாங்க, கட்டப்பட்ட ஒரு ஜீவியத்தில் இருக்கிறாங்க. இன்றைக்கு சொல்றேன், அபிஷேகத்தினாலே நுகங்கள் முறிந்து போகும் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தருடைய அபிஷேகத்தை கர்த்தருக்கு கொடுக்க போகிறார். எத்தனை பேர் தேவை? அந்த பழைய பாவத்தில் விடுதலையாக எத்தனை பேர் தேவை? அவங்க மாத்திரம் கரங்களை தட்டி ஆண்டவரே, எனக்கு நாங்கள் தேடாக மறிக்கட்டோம்ப்பா. சொல்லுங்க, எனக்கு நாங்கள் தேடாக மறிக்கட்டும். அந்த தேடாக மறிக்கிற வரைக்கும் என் தேவனுடைய பாதங்களை நான் விடுதலையாக போகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இந்த ஸ்தோத்திரம் இவனுடைய சிந்தை எங்க இருந்ததுன்னா, அந்த தேடாக்களுடைய சிந்தை கானானை நோக்கி இருந்தது. ஆனால் இவன் வேறு தேவர்களை வணங்கி இருக்கிறான். ஒரு சிந்தை மாத்திரம் மாம்சமாய் ஓடிக்கொண்டு இருந்தா ஒன்றுமே நடக்காது. ஆவியின் சிந்தையை தரிப்பித்துக் கொண்டவர்களால் இந்த 2021 நுழையும் பொழுது ஆவியானவர்களை நாம் நடத்தப்படுகிற ஒரு ஜீவியத்துக்குள்ளாய் கர்த்தருடைய கொண்டு போவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் பார்த்த சீஷர்களை பார்த்து கேட்கிறாரு, அப்பா என்னை யாருன்னு நினைக்கிறீங்க? நீங்க எப்படி என்னை யாருன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் போது உங்க தீர்க்கதரிசின்னு சொல்றாங்க, சிலர் எலியான்னு சொல்றாங்க, சிலர் யோவான் சானகன் சொல்றாங்க, என்னென்னமோ சொல்றாங்க. சரி, அவங்களா சொல்றது இருக்கட்டும், நீங்க என்ன சொல்றீங்கன்னு சொல்லும் பொழுது ஒரே ஒருத்தர் நாங்க சொன்னா, என்ன சொன்னா, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னு சொன்னா. அடடடா, எப்பா இது நீ சாதாரணமா சொல்லல, பிதாவுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி நான் புடிச்சுக்கோன்னு சொல்லி ஒரு திறவுகளை கொடுத்தார் ஆண்டவர். கொடுத்து ஒரு 4 வசனத்தை தாண்டி போனா அதே பேதுருவை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, ஏ பின்னால போ சாத்தானே. ஏன்? அவன் சிந்தை வேற மாதிரி இருக்குது. அவன் சிந்தை வேற மாதிரி இருக்குது. இன்னைக்கு பாஸ்டர் பேசும்போது சொன்னாரு, கர்த்தர் உங்களுக்கு ஒரு கிறிஸ்துவின் சிந்தையை கர்த்தர் கொடுக்க போகிறார். அப்பதான் நான் சொன்னேன், ஒரு கன்ஃபர்மேஷன் எனக்கு உண்டானது. இந்த வார்த்தைக்கு நேராக கர்த்தர் கொண்டு போய் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. தேவப்பிள்ளையே, இன்றைக்கு உனக்குள்ளாக இருக்கிற தேராக என்ற சில காரியங்கள் மறித்தால் கர்த்தர் உன்னை நோக்கி பார்ப்பார். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், தேராக உனக்குள்ள மறிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். ஆமென். அடுத்தபடியாக கர்த்தர் எங்க ஆபிரகாமை நோக்கி பார்த்தார்? ஆதியாகமம் 13:14. லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லலாமே. அல்லேலூயா. தூங்குறவங்களா அல்லேலூயா? ஓடுங்க, ஓடுங்க. அல்லேலூயா. ஆமா, நல்லவங்க கவனிங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இங்க இரண்டாவதாக பார்க்கும் பொழுது லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 13 அதிகாரம் இங்க கவனிங்கம்மா. 13 அதிகாரம் முழுவதுமா நீங்க வாசி பார்த்தீங்கன்னா அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, இவங்க 2 பேரும் சகோதரர்களா இருக்கிறாங்க. இவர்களுக்குள்ளாக இருந்த மெய்ப்பர்களுக்குள்ளாக வந்த சில சண்டைகள் நிமித்தமாக, சில பிரச்சனைகள் நிமித்தமாக இவர்கள் பிரிந்து போகத்தக்கதான ஒரு காரியம். அப்ப இந்த லோத்தினுடைய ஆவி என்னன்னு சொன்னா அது எரிச்சலின் ஆவி. இந்த லோத்தினுடைய ஆவி என்னன்னு சொன்னா அது கோபத்தின் ஆவி. இந்த லோத்தினுடைய ஆவி என்னன்னு சொன்னா ஒரு பெருமையின் ஆவி. இப்படிப்பட்டதான ஆவிகள் உன்னை விட்டு பிரிந்து விலகி போகும் பொழுது கர்த்தரை நோக்கி பார்க்க போகிறார். அல்லேலூயா. முதலாவது தேடாது மரித்த பின்பு கர்த்தர் நோக்கி பார்ப்பாரு. இரண்டாவது இந்த லோத்தாகிய அந்த பொல்லாத எரிச்சல், கோபங்கள், அந்த பொல்லாத பெருமைகள் இவைகள் எல்லாம் உன்னை விட்டு பிரிந்து போகும் பொழுது கர்த்தரை நோக்கி பார்ப்பார். தேவ பிள்ளையே, சுத்திகரிப்புனா சாதாரண கிடையாது. ஏதோ ஒரு
ஆசீர்வாதத்தை கடையில் கொடுக்கிற ஒரு தேமுண்டாய் கூட வாங்கி போறது கிடையாது. ஆண்டவர் உங்களுக்கு தருகிறதான ஆசீர்வாதங்கள் விலையேறப்பட்டவைகள், அது நித்தியமான ஆசீர்வாதங்கள், அது அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ஆசீர்வாதங்கள். ஹல்லேலூயா. அந்த அபிஷேகத்தை வைத்து நீ பல பெரிய காரியங்களை செய்யலாம். இயேசுவின் நாமத்தை வைத்து பல காரியங்களை நீ செய்யலாம். அப்படிப்பட்டதான ஒரு ஜெய ஜீவிகளாய் நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீங்க. ஆமென் சொல்லலாமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு கோபமே வராதுன்னு சொல்ற ஒரு காலையிலே சொல்லுங்க. பார் சோத்திரம். ஹல்லேலூயா. லோத்து ஆவி அப்படியே இருக்கு. நீ பிரியணும், உன்னை விட்டு பிரியணும். பிரிஞ்சாதான் கர்த்தரை நோக்கி பார்ப்பா. ஹல்லேலூயா. ஆமென். பயங்கரமா அபிஷேகம் இதெல்லாம் சொல்லி 12 நாள் 40 நாள் உபவாசம் இல்ல. இது விட்டு பிரிஞ்சாதான் தானா ஆண்டவர் நோக்கி பார்த்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லோத்தின் ஆவி என்ன 5:14 எரிச்சலின் ஆவியா. எரிச்சலின் ஆவி ஒரு ஆவி இருக்குது. அந்த ஆவி நம்மை பற்றி பிடிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை நோக்கி பார்க்க முடியாது. எரிச்சலோடு கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து இருப்போம். எரிச்சலோடு ஒரு சலிப்போடு உட்கார்ந்து இருப்போம். ஜெப நேரம் ஓடுறதே தெரியாது. முள்ளு ஓடுது, ஒரு 2 நிமிஷம் தான் ஓடி இருக்கும், 1 hour போல இருக்கும். ஏன்? எரிச்சலின் ஆவி உனக்குள்ள இருக்குது. அன்பு தேவனுடைய பிள்ளையே, இன்னைக்கு கர்த்தர் ஒரு லோத்தின் ஆவியை உன்னை விட்டு கர்த்தர் துரத்த போகிறார். அது பிரிந்த பின்புதான் கர்த்தர் உன்னை நோக்கி பார்க்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். இதே ஒரு சகோதர சகோதரி இருக்கிறாங்க. ஒயிட் அண்ட் ஒயிட். என்னது? ஒயிட் அண்ட் ஒயிட். நல்லா ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு வந்து உட்காந்துருவாங்க. சோத்திரம். அவங்கள பாத்தீங்கன்னா சர்ச்சில் அவங்க தான் எல்லாமே. எப்படி? அவங்க தான் இப்ப உண்மையான விசுவாசி. அவங்க தான் ஐயோ அவங்க வந்து வானத்திலிருந்து இறங்கி வந்துட்டாங்க. மதர் தெரேசாவை தோத்து போயிடுவாங்க. அந்த மாதிரியான முக்காடு. அப்படிப்பட்ட ஒரு அப்படியே ஜப ஜீவியம், அப்படியே ஒதுங்கிட்டே இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு ஜீவியம். எங்க அச்சின் அப்படியே அல்லேலூயா போட்டு அப்படியே பரடுவாங்க. இங்க வருவாங்க, அந்த பிரதர் அங்க ஓடியாரு, இங்க ஓடியாரு, இப்படி தான். சோத்திரம். இவங்க என்ன பண்ணிட்டாங்க? சர்ச்சில் மாத்திரம் இது. ஆனா வீட்டுக்கு போனதும் என்னன்னா, இவங்க வீட்டுக்கு போனதும் சோத்திரம் பக்கத்துலயே கிறிஸ்தவ வீடு தான் இருக்குது. ஆனா அங்க போயிட்டு ஒரு டீல். என்ன டீல் தெரியுமா? என்ன டீல் தெரியுமா? ஏய் 2 பேருக்குள்ள சண்டை. யாருக்கு? புருஷன் பொண்டாட்டி கூட சண்டை. என்ன பண்றது? அவங்க கிட்ட பார்த்து சொல்றது, ஏய் நான் என்ன பண்ண போறேன், நீ இப்படி பேசிட்ட, உன்னை நான் இப்ப அடிக்க போறேன். எப்படி? உன்னை நான் இப்ப அடிக்க போறேன். நீ அடிக்கும் போது நீ அல்லேலூயான்னு கத்து. நீ என்ன அடிக்கும் போது நான் ஆமென் கத்துறேன். அது போடு அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் போடு. வெளியே வந்து பார்த்தா மூஞ்சில வீங்கி போயிருக்கு. பாஸ்டர் என்னடா இது, என்ன ஆச்சு? இல்ல ஒரு பிசாசு வந்துட்டான். நாம 2 பேர் உழுது பிறந்து அதை புடிச்சு ஒரு வழி பண்ணவங்க. அல்லேலூயா. மாய்மாலமான ஒரு ஜீவியம் என்னங்க. அல்லேலூயா. எரிச்சலின் ஆவி இருந்தா நமக்குள்ள ஒன்றுமே நடக்காது. அல்லேலூயா. சோத்திரம். ஆண்டவர் சொல்றாரு, உன் வாயை திறந்தா கிருபை உள்ள வார்த்தை புறப்படணும். கிழமை பேச்சுகளுக்கு விலகி இருக்கணும். சீர்கேடான பேச்சுகளுக்கு விலகி இருக்கணும். இந்த நாம வைத்துதான் கர்த்தருக்கு ஆசீர்வதிக்கணுமா ஆசீர்வதிக்க கூடாதா என்று தீர்மானிக்க ஒரு அவயம் இந்த நாவு. இந்த நாவு நெருப்பு தான். இந்த நாவு ஒரு சின்ன ஒரு துடுப்பாக தான் இருக்குது. ஆனா இதை வைத்து பல காரியங்களை நீ செய்யலாம். தேவ பிள்ளையே, இந்த ஆசீர்வாதமோ சாபமோ இந்த நாவுல தான் இருக்குது. இந்த நாவை கரெக்டா நீ பயன்படுத்தினா கர்த்தர் உன்னை நோக்கி பார்ப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சின்ன பையன், அவனுக்கு சுத்தமா படிப்பே வராது. அப்படிப்பட்ட நேரத்துல அந்த ஸ்கூல்ல கம்ப்ளைண்ட் மேல கம்ப்ளைண்ட், என்ன செய்வதுனே தெரியல. வாரத்துக்கு ஒரு முறை அவனோட தாயார் போய் நிப்பாங்க கம்ப்ளைண்ட்காக. உங்களை படிக்கவே மாட்டேன்றான், தண்டம் முண்டம் என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்க. ஆனா ஒண்ணுமே புரியல அவங்களுக்கு. பல முறை பண்ணிட்டு கடைசியா போயிட்டு அந்த அம்மா ஸ்தோத்திரம் அந்த இடத்துல போகும் பொழுது ஈசி கிழிச்சு கொடுத்துட்டாங்களாம். கொடுத்துட்டு, உன் பையன் இங்க இருக்கிறது லாக்கியே கிடையாது, உன் பையன் பிரயோஜனமே கிடையாது, உன் பையன் மனமண்டையா இருக்கிறான், தயவு செய்து கொண்டிருப்பான்னு சொல்லும் பொழுது அந்த பேப்பரை பார்த்துக்கிட்டு அப்படியே அழுதுகிட்டே இருந்தாங்களாம். அழுதுகிட்டே இருக்கும் பொழுது அந்த சின்ன பையன் அம்மாவை பார்த்து என்னமா அழுகுறேன்னு சொல்லும் பொழுது, எப்பா உனக்கு இருக்கிற ஞானம் போல இந்த ஸ்கூல்ல ஒருத்தம் கூட இல்லையா, அதனால நீ வீட்டுல இருந்தே படிக்கலாம்னு சொல்லிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லி அந்த பையனை வீட்டுக்கு கூட்டு போயிட்டு நல்ல ஜெபம் பண்ணி அவனை படிக்க ஆரம்பித்தாங்களாம். அவங்களே சொல்லி கொடுக்க ஆரம்பித்தாங்களாம். நல்ல காரியங்களை கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தாங்களாம். அந்த பிள்ளை வளர்ந்தான். நல்ல கனி கொடுக்கிற ஒரு ஜீவி வளர்ந்தான். அல்லேலூயா. அந்த பிள்ளை யார் தெரியுமா? இதோ அந்த லைட் எரியுது பாருங்க, தாமஸ் ஆல்வா எடிசன். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் வார்த்தை ஆரோக்கியமுள்ள
உள்ள நாவின் மாறுபாடும் ஆ. ஆவியின் நாவியை நொறுக்கிடும். அல்லேலூயா. நீங்க ஆவியை நொறுக்காதபடி ஆரோக்கியமானதை பேசணும், விசுவாசமானதை பேசணும். விசுவாசமானதை பேச 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 சொல்ற எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரர் இருக்காங்க, நியூட்டன் பிலிப்னு சொல்லிட்டு தாம்பரத்துல இருக்கிறாங்க. அவங்க பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க அந்த அம்மா பாஸ்டர் அம்மா திடீர்னு ஒரு இடத்துல இருந்து கொஞ்சம் கவனிங்கம்மா, கொஞ்சம் கவனிங்க. ஒரு இடத்துல இருந்து ஒரு படிக்கட்டுல இருந்து கீழே விழுந்துட்டாங்க. மண்டையில கிளாட் ஆயிடுச்சு. பில்ரோத் ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணி கோமா ஸ்டேஜ். என்ன செய்வதுன்னு தெரியல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில பாஸ்டர் பார்த்து சொல்லிட்டாங்க, இனி இது தேராது, தயவு செய்து வீட்டுக்கு கூட்டு போய் நீங்க வச்சு கொள்ளுங்க. கை கால் அசையல, எதுவுமே அசையல, அப்படியே கிடக்குது. அப்படிப்பட்ட ஒரு நேரத்துல அந்த பாஸ்டர் வீட்டுக்கு கூட்டு வந்துட்டாங்க. வீட்டுக்கு கூட்டு வந்து சாதாரணமா இல்ல, ரொம்ப கண்ணீரோடு எல்லார்கிட்டையும் ஜெப குறிப்பு கொடுத்தாரு. எல்லாரும் ஜெபித்துட்டு தான் இருக்கிறோம். ஆனா அந்த பாஸ்டர் என்ன பண்ணா தெரியுமா? எனக்கு ரொம்ப அசைச்சுது அந்த வார்த்தை, அந்த சாட்சி எனக்கு ரொம்ப அசைச்சுது. என்ன பண்ணா தெரியுமா? அந்த பாஸ்டர் அம்மாவை உட்கார வைத்துட்டு அந்த சக்கர நாட்காலியை நேராக பார்த்து இயேசுவின் நாமத்தினாலே எழும்பி நட, இயேசுவின் நாமத்தினால் உன் கை அசைந்து அசையட்டும், இயேசுவின் நாமத்தினால வாயத்தர, இயேசுவின் நாமத்தினால கிளாட்டுகள் எல்லாம் கரைந்து போகும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் பல மணி நேரம் அவர்களை பார்த்து 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 இயேசுவின் நாமத்தை உச்சரித்து சொல்லிக்கொண்டே இருந்தாங்களாம். அல்லேலூயா. ஒரு நாள் வந்தது, ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அவங்க வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது அதே போல இவங்க எல்லா வேலையும் முடித்துட்டு வந்து உட்கார்ந்து இயேசுவின் நாமத்தினால எழும்பினாராம். எழும்பி நடந்து வராங்களா? கரங்களை தட்டலாமே. அல்லேலூயா, அல்லேலூயா. பேசுறாங்க. எப்படி முடிகிறது? நாவு இருபுறமும் கருக்குள்ள பட்டயமா இருக்கிறது. அதை நீ எப்படி பயன்படுத்துகிறாயோ இந்த தேவ சமூகத்துல ஆண்டவரை நோக்கி கதறி அழுது அழுது ஜெபிக்கும் பொழுது, அன்னாலே போல இருதயத்தை ஊற்றும் பொழுது நான் சொல்லுவேன், இயேசுவை பற்றி மற்றவர்கள் சொல்லும் பொழுது ஆண்டவரை நோக்கி பார்ப்பார். ஆண்டவரை நோக்கி பார்ப்பார். எத்தனை பேருடைய வாழ்க்கையை நோக்கி பாருங்க. எத்தனை பேருடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் இருக்குது, எத்தனை பேருடைய வாழ்க்கையில வறுமை இருக்கிறது, எத்தனை பேருடைய வாழ்க்கையில வெளியிலே சொல்ல முடியாத பிரச்சனை இருக்குது. இன்றைக்கு தேவனுடைய வாழ்க்கையில குளிக்கிற போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபிரகாம் விட்டு கொடுத்தான், ஆனா அவன் கெட்டே போகல. கர்த்தர் பெரிய காரியங்களை அவருடைய வாழ்க்கையில செய்தார். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, லோத்து உன்னை விட்டு பிரிஞ்சா கர்த்தர் உன்னை நோக்கி பார்ப்பா. சொல்லுங்கம்மா. அல்லேலூயா, அல்லேலூயா. 3 காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். முதலாவது, தேராக நமக்குள்ள மரிச்சா கர்த்தர் நம்மை நோக்கி பார்ப்பா. ஆமென், ஆமென் சொல்லலாமே. பலமா சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது, லோத்து நம்ம விட்டு பிரிஞ்சு ஓடணும், அப்பதான் கர்த்தர் நோக்கி பார்ப்பார். மூன்றாவது, எடுத்து வாசிக்கலாம். ஆதியாகமம் 21:10. நோக்கி இந்த அடிமை பெண்ணையும் மகனையும் புறம்பே தள்ளும். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லலாமே. அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவதாக ஆண்டவர் இங்க பார்த்து சொல்றார், ஆபிரகாமை நோக்கி பார்த்து இந்த அடிமை பெண்ணையும் அவள் மகளையும் புறம்பே தள்ளும். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லலாமே. ஆமென், ஆமென். இந்த நாளில ஆண்டவர் பாருங்க, மூன்றாவதாக ஆண்டவர் அவனை ஏன் நோக்கி பார்த்தான்னு சொன்னா, மூன்றாவது இது அவனாகவே தேடி கொள்ளல. யாரெல்லாம் தேடி கொடுத்தா? அவன் மனைவி தேடி கொடுத்தா. இவன் நிரபராதிதான், இவன் ஒண்ணுமே செய்யலதான். ஆனா ஆண்டவர்கிட்ட எந்த ஒரு ஆலோசனை கேட்கல. இதை சேர்த்துக் கொள்ளும் பொழுது தானாகவே சேர்த்து கொண்டான். இன்னைக்கு அநேக நேரத்துல கர்த்தருடைய ஆலோசனை கேட்கறது கிடையாது, ஒரு ஊழியக்காரத்துல எதுவும் கேட்கறது கிடையாது. எதுவுமே கேட்காம கடன் வாங்க சொல்லி ஆண்டு சொன்னாரா? எத்தனை பேருக்கு கடன் வாங்குவா போயிட்டு இருந்து எத்தனை பேருக்கு சொன்னார் ஆண்டவர்? சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டு சொல்லல, நாமளாவே சில காரியங்கள் பண்ணிடுவோம், நாமளாவே சேர்த்துக் கொள்வோம், நாமளாவே பிரச்சனை இது பண்ணுவோம். ஆண்டவர் சோதனை எப்படி கொடுக்கிறாரா? இந்த யாக்கோபுல 1:13-14 தெளிவா சொல்லிட்டாரு. ஆண்டு வாசிக்கிறீங்களா? யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 13-14. சோதிக்கப்படுகிற எவனோ நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிற
அல்ல. ஒருவனை அவர் சோதிக்கிறவரும் அல்ல. ஆ. அவனவன் தன் சுய இச்சையினால் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு ஆமென் சோதிக்கப்படுகிறான். அப்ப யார்தான் இது பண்றது, யார்தான் மாட்டிக்கொள்றது பிரச்சனை அப்படின்னு சொன்னா நாமளாகவே சில காரியங்கள் பண்ணிக்கொள்றோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சில அடிமைத்தனத்துக்குள்ளாக நம்ம மாட்டிக்கொள்றோம். இந்த அடிமைத்தனத்தின் ஆவியாகிய இந்த ஆகாரை நம்ம விட்டு புறமே தள்ளும் பொழுது கர்த்தர் நம்மை நோக்கி பார்ப்பார். அல்லேலூயா. முதலாவது தேராக மரிச்சா கர்த்தரை நோக்கி பார்ப்பாருங்க. இரண்டாவது லோத்தின் ஆவி உன்னை விட்டு பிரிந்து போனா கர்த்தரை நோக்கி பார்ப்பார். மூன்றாவதாக இந்த ஆகார் என்ற ஸ்தோத்திரம், இந்த அடிமைத்தனத்தின் ஆவி உன்னை விட்டு பிரிந்து போனால் அதை புறமே தள்ளுன்னு சொன்னா கர்த்தரை நோக்கி பார்ப்பார். இந்த கடைசி அந்த ஆண்டு இறுதியில உனக்குள்ளாக இந்த மூன்று காரியங்கள் இல்லை, நான் இதெல்லாம் கரெக்டா இருக்குன்னு சொன்னா நீங்க அமைதியா இருங்க. இந்த மூன்று காரியங்கள் என்னது இல்லப்பான்னு சொன்னா ஸ்தோத்திரம் ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுங்க. இந்த நாளில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே எனக்குள்ள தேராக மறிக்கணும் ஆண்டவரே, அதை நான் இன்றைக்கு நான் சிலுவையில் அறைகிறேன் ஆண்டவரே. இந்த லோத்தின் ஆவியை சிலுவையில் அறைகிறப்பா ஆண்டவரே. இந்த மூன்றாவது இந்த ஆகாரின் இந்த அடிமைத்தனத்தின் ஆவியை சிலுவையில் அறைகிறேன் ஆண்டவரே. இந்த எகிப்தின் வல்லமைகளை மேற்கொள்ள எனக்கு கிருபை தருவீராக. மூன்று காரியங்களை விட்டு விலகி 2021 நுழையும் பொழுது கர்த்தர்களை நோக்கி பார்த்து அந்தந்த நேரத்துல சமயத்துக்கு ஏற்ற வார்த்தைகளும் சமயத்துக்கு ஏற்ற நம்முடைய அற்புதங்களை கர்த்தர் செய்து உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் பாவ அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தரை மீட்கும்படியாக அடிமையின் ரூபம் எடுத்தார். அல்லேலூயா. எந்த அடிமையின் ரூபம் எடுத்தார்? நாம் நன்றாக வாழும்படியாக அவர் அடிமையின் ரூபம் எடுத்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இதுல ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே இந்த காரியங்களுக்கு போகணும்னு சொன்னா என் மேல ஒரு அபிரிதமான ஒரு ஜெபம் எனக்கு தருவீராக. எனக்குள்ள ஒரு விசேஷித்த ஒரு அபிஷேகத்தை தருவீராக. ஆண்டவரே தானியேல் மேல ஊற்றப்பட்ட ஒரு விசேஷித்த ஒரு அபிஷேகத்தை எனக்கு தருவீராக. தானியேலை பார்த்து ஆண்டவர் கொண்டாரு பரிசுத்த புருஷன் என்று சொல்றாரு. நீங்க எத்தனை பேரை பார்த்து சொல்ல முடியும்? கடைசி காலத்துல வந்திருக்கிறோம், விழிப்பில வந்திருக்கிறோம். எத்தனை பேரை கர்த்தருக்காக ஆதாயம் பண்ணி இருக்கிறோம், எத்தனை பேரை ஆண்டவருடைய சபையில சேர்த்து இருக்கிறோம். நீங்க தயவா உங்களை பார்த்து கேட்கிறேன், இந்த வருடத்துல கடைசியில வந்திருக்கிறோம். எத்தனை பேர் ஆத்மாவை கூட்டு வந்திருக்கீங்க? ஒரே ஒரு ஆத்மா இருக்கலாமே, அந்த சிஸ்டம் மட்டும் ஒரே ஒரு ஆத்மாவை கூட்டு வந்து மற்றவங்களா? அல்லேலூயா. ஆண்டவர் எப்படி கேட்பாரு கணக்கு? ஆண்டவர் எப்படி கேட்பாரு? ஸ்தோத்திரம். ஆண்டவர் சாதாரணமா ஒரு ஆசீர்வதிக்க முடியாது. அற்பமான ஒரு மனுஷன், இந்த உலகத்துல பிறந்த மனுஷன் ஈசாக்கு சாதாரணமா ஆசீர்வதிச்சானா? அவன் பிள்ளைகளை சாதாரணமா ஆசீர்வதிச்சானா? எப்படி ஆசீர்வதிச்சான்? போயிட்டு நல்ல ஒரு ஆகாரத்தை எனக்கு செய்து எடுத்துட்டு வா, வந்தினா நான் எழுப்பினா பண்ணுவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன். நல்ல ஒரு மானை பிடிச்சிட்டு வா, நல்ல ஒரு ஆட்டை அடிச்சு கொண்டு நல்லா சமைச்சு எடுத்துட்டு வா, அப்புறம் தான் நான் செய்வேன். இன்றைக்கு பாருங்க, வெளியே போது ஒரு புறா, நோவா கறந்து விடுறாரு, வெளியே போய் சும்மா வரல, என்ன பண்ணுது? ஒரு மொழி வேலையை கொண்டு வருது. இன்னைக்கு நம்ம போறோம், அடுத்த நாட்டிலும் அப்படியே சும்மா கரெக்டா வரும். புடவை சேஞ்ச் ஆகுது, நல்ல மேக்கப் சேஞ்ச் ஆகுது, எல்லாம் சேஞ்ச் ஆகுது. ஆனா உள்ளான இது சேஞ்ச் ஆகலையே. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு மாற வேண்டியது மாறணுங்க. இன்னைக்கு அப்படியே இருக்கிறது ஒரு ஜீவியம் இல்லை, கிறிஸ்துவ ஜீவியம் இல்லை. You have to be a fire. அக்கினி துண்டாய் மாற வேண்டும், நடவடிக்கையாய் மாற வேண்டும். அப்போஸ்தலர் நடவடிக்கையில லாஸ்ட்ல ஆமென் சொல்லி கர்த்தர் ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கிற. நல்லா யோசிச்சு பாருங்க. ஏன் சொன்னா அந்த அப்போஸ்தலர்கள் செய்த அத்தனை காரியங்கள் வழிவழியாய் வர வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் ஃபுல் ஸ்டாப் வைக்காம வைத்திருக்கிறாரு. அந்த காரியங்கள் நாம் அந்த அற்புதத்தில் நிறைவேறணும், அந்த நடவடிக்கையாய் நாம் மாற வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நம்மை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். கர்த்தருடைய அழைக்கும் பொழுது உன்னை எந்த நிலைமையில இருந்தாய், அந்த சபைக்கு வந்த பிறகு நீ எவ்வளவாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாய் என்பதை சிந்தித்து அந்த நல்ல தேவனுக்கு நன்மையான காரியங்களை செய். பரலோக சந்தோஷப்படணுமா? ஒரு ஆத்மாவை கூட்டு வா. இன்னைக்கு நான் வெளியில நான் எப்படின்னா ஸ்தோத்திரம் உள்ள இருந்து பிரசங்கம் பண்றோம் கிடையாது. மெயினா ரொம்ப பீச்ல மற்ற ரோட்ல இருந்து இயேசுதான் மெய்யான தெய்வம் என்று கத்துகிறவன். ஸ்தோத்திரம். ஒரு முறை பாருங்க, நான் ஒன்று சொல்றேன். ஏன் இந்த எக்ஸாம்பிள சொல்றேன்னு சொன்னா, கர்த்தருக்காக நீங்க நின்னீங்கன்னு சொன்னா உங்களுக்கு
கர்த்தருக்காக ஒரு அபிரதமா நிப்பாருங்க. தைரியமா நான் சொல்றேன் சகோதரனே, கர்த்தருக்காக நீங்க நில்லுங்க, உங்களுக்காக ஆண்டவர் நிப்பார். அல்லேலூயா. ரெடியூஸ் பகுதியிலே சுவிசேஷம் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இயேசுதான் மெய்யான தேவன், இயேசுவன்றி வேறு ஒரு தேவன் இல்லை, இயேசு கிறிஸ்துவே வழியும் சத்தியம் ஜீவன். இப்படி பலமாய் லைன்ல கிடையாது, சத்தமா சொல்லணும். அது பெரியபாளையம் போற ரூட், அது ஒரு கோயிலுக்கு போற ரூட், பயங்கர கூட்டம் வேற. அந்த நேரத்தில் நின்று அப்படி இப்படி நடந்து சொல்லி கொண்டிருக்கிறேன். டைரக்டா வந்தா ஒரு போலீஸ்காரன் வந்தான், சட்டையை பிடிச்சான். எப்படா நீ இதை சொல்லலாம், நீ இவ்வளவு பேர் மத்தியில நீ எப்படா சொல்லலாம்னு சொல்லி அத்தனை பேர் இருக்கிறாங்க. அத்தனை பேர் மத்தியில தரன்னு ரெட் ஹில்ஸ் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு போயிட்டாங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளாக ஒரு பெரிய கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த இடத்துல ஏசி வந்திருக்கிறாங்க, பல மேல் அதிகாரிகள் வந்து அப்ப பெரிய கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு சீரியஸான ஒரு கூட்டம் நடந்து கொண்டிருக்குது. ஆனா நான் கூட்டிட்டு போனவன் எப்படியாவது இந்த ஜெயில அடைக்கணும், எப்படியாவது இந்த போட்டு தரணும்னு சொல்லி கங்கனை கட்டி கொண்டு போனா. சோதரம் என்னை கொண்டு போனவன் அப்படியே என்ன சொன்னா, உள்ள போயிட்டு வர்த்தமான் கூட கேட்கல, நான் அப்படியே டைரக்டா கொண்டு வந்துட்டான். ஒரு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் அங்க நடந்துகிட்டு இருக்குது, முக்கியமா பேசி கொண்டிருக்கிறாங்க. அவன் எவ்வளவு சீரியஸா இருப்பாங்க பாத்துங்க. அப்ப இந்த ஓரமா நான் நின்று கொண்டிருக்கிறேன், அந்நிய பாஷையில பேசி கொண்டிருக்கிறேன், சோத்திரம் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, நீர் யார் என்பதை நீர் நிரூபிங்க ஆண்டவரே. எனக்கு என்னாலும் பரவாயில்ல ஆண்டவரே, இவ்வளவு கூட நான் சொல்றதுக்கு நான் தயங்க மாட்டேன், என்னை நீ பயன்படுத்தும் ஆண்டவரே சொல்லி கொண்டு ஜெபம் பண்ணி நின்று கொண்டிருக்கிறேன். சோத்திரம். அவன் சொன்னா, ஐயா இவன் மதம் மாற்றுகிறான், என்னென்னமோ சொல்றான், என்னென்னமோ பண்றான் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. சோத்திரம். அந்த ஏசி என்ன பார்த்து கேட்டாரு, அந்த மூலையில உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அவர் என்ன பார்த்து கேட்டாரு, சோதரம், அப்பா நீ யார் பண்ணி, எங்க இருந்து வர? நான் போரூர் பகுதியில இருந்து வரேன். அப்பா போரூர் பகுதியில இருந்து ரெட் ஹில்ஸ்க்கு வரியா? எதுக்கு வந்த? இல்ல ரெட் ஹில்ஸ் ஜனங்களுக்கு இயேசுவை பத்தி சொல்லிட்டு அவங்களுக்காக நான் ஜெபிக்கணும்னு வந்தேங்க அப்படின்னு சொன்னேன். சோதரம். அப்படியா, என்னப்பா இது, உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுனா நாங்க என்ன பண்ண முடியும், ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ற சொல்லும் பொழுது கொஞ்ச நேரம் அப்படியே இருந்தாரு. அவங்க சாதாரணமா பண்ணல, இன்னும் போலீஸ்காரன் என்னென்னமோ சொல்லி விடுறான், ஏற்றி விடுறான், என்னென்னமோ. இல்ல இவன் இப்படி பண்றான், இந்து கடத்தை இப்படி சொல்றான், அப்படி சொல்றான், என்னென்னமோ. சரி சொல்லு எதனா. கொஞ்ச நேரத்துக்குள்ளாக சூழ்நிலை அப்படியே மாறிச்சு, நிசப்தமா மாறிச்சு. திடீர்னு பார்த்து சொன்னாரு, சரி அப்பா தம்பி நீ என்ன செய்யணும்னா, அடுத்த முறை சோத்திரம் பக்கத்துல நிக்கிறாரு யாரு, போலீஸ் என்ன கூட்டு போன பக்கத்துல நிக்கிறாரு. இப்போ இந்த ஏசி பார்த்து சொல்றாரு, தம்பி அடுத்த முறை வரும்பொழுது இங்க வந்து என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணு, அது பக்கத்துல உன் பக்கத்துல நிக்கிறாரு, அவர் உன் பக்கத்துல பந்தோபஸ்துல நிக்க வைப்பா, அப்ப நீ சொல்லு, ஓ பரவாயில்லை சொல்லுன்னு சொன்னாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ இயேசுவுக்காக நிக்கிறா, இயேசு உனக்காக நிற்பா. திரும்ப போனேன், ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் பஸ் ஏறி இயேசு பத்தி சொல்லிட்டு வந்தேன். கூட அந்த போலீஸ்காரன் வந்தாரு. அல்லேலூயா. சொல்லுங்க, இயேசுவுக்காக நீங்க பிரயாசப்படுகிற எந்த ஒரு காரியமோ நிச்சயமா சொல்றேன் அது வீணாய் போகாது. அல்லேலூயா. டிஜி சினகர்ணையா அவை ஆண்டவர் அந்த பரலோகத்துக்கு கூட்டி போகும் பொழுது அந்த இடத்துல நடந்த ஒரு சம்பவம். இந்த இடத்துல நிறைய ஜனக்கூட்டங்களை பார்த்தாராம். அவங்க இந்த கிறிஸ்தவர்கள் அப்படி ஆண்டவர் ரட்சிக்கப்பட்டவங்க அப்படின்னு ஆண்டவர் எக்ஸ்பிளைன் பண்ணி கொண்டிருக்கிறாராம். இன்னொரு இடத்துல பார்க்கும் பொழுது இன்னொரு ஸ்தலங்கள், அந்த ஸ்தலம் அப்படியே வேறிய ஸ்தலங்கள் அப்படியே அங்க இருக்குது. அப்போ இன்னொரு இடத்துல பெரிய ஒரு திரள் கூட்டம் இருக்கிறான். திரள் கூட்டம் நல்லா மகிமையா இருக்கான், மகிமையா இருக்கிறாங்க. அவங்க பார்க்கும் பொழுது இவன் யாரையா அப்படின்னு கேட்கும் பொழுது அப்போ ஏசப்பா சொன்னாரா, அப்பா இவங்க யார் தெரியுமா, போயிட்டு பக்கத்து வீட தட்டி இயேசுவை நேசிக்கிறாருன்னு சொன்ன கூட்டம். இந்த சகோதரன் யார் தெரியுமா, ஒரு சின்ன டிராக்ஸ் கொடுத்த ஒரு சகோதரன். இந்த சகோதரி யார் தெரியுமா, எனக்காக அடி வாங்கி மறித்த சகோதரன். இவங்க யார் தெரியுமா, இப்படின்னு சொல்லி அடிக்கிக் கொண்டே வந்தாராம். இவர் கண்கள் அப்படியே தண்ணீராடு இந்த இடத்துல வந்து ஒரு கன்வென்ஷன் நேரத்தில் அவர் இந்த காரியத்தை சொல்கிறாரு. ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு ஸ்தலத்தை தேவனுக்காய் ஊழியம் பண்ணுவதற்கு வைத்திருக்கிறார். ஒருவன் கர்த்தருக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் கனம் பண்ணுவார் என்று வேதம் சொல்கிறது. அன்பு தேவனுடைய பிள்ளையே, இந்த 2021 ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும். நீ இயேசுவுக்காக ஒரு ஆத்துமாவை ஆதாயப்பட பொழுது இந்த தேசம் நிரப்பப்படும். இந்த தேசம் சதுரங்க பட்டணத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சதுரங்க பட்டணத்துல ஒரு ஆசீர்வாதம், ஒரு எழுப்புதல் உண்டாகணும்னு சொன்னா என்ன செய்யணும்னு சொன்னா, இந்த இருளின் ஆதிக்கத்தின் நேராக வெளிச்சமாகிய சுவிசேஷத்தை நீ சொல்ல 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 அந்த வெளிச்சம் ஊடுருவி சென்று எல்லா இருள்களை கிழித்து
அப்புறப்படுத்தும். ஹalleluya. ஆப்பிரிக்கா தேசம் எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? நான் முடிக்கிறேன். ஜெபத்துக்குள்ளாய் நாம் கடந்து செல்லலாம். சோதரன், ஆப்பிரிக்கா தேசத்துக்கு எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? அதோட பேர் என்ன தெரியுமா? இப்போதான் ஆப்பிரிக்கா. அப்போ இருண்ட கண்டம். என்னது? இருண்ட கண்டம். அந்த இருண்ட கண்டத்துக்குள்ள ஒருத்தர் நுழைய முடியாது. போனா அவ்வளவுதான், அவளை வெட்டி சாப்பிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு மாம்சத்தினிகள், பயங்கர பசி நிறைந்த ஒரு கூட்டம். எலும்பு தெரியும், மண்ணை சாப்பிடுறவனுங்க, அவனுக்கு பயங்கர காதில இருப்பானுங்க. மனுஷனெல்லாம் பார்த்தா அப்படியே ஒரு வெள்ளத்தோட பார்த்தா அவ்வளவுதான், அப்படியே உறிஞ்சு அப்படியே சாப்பிடுவானுங்க. அப்படிப்பட்டதான ஒரு மாம்சத்தினிகள் மத்தியில கர்த்தர் ஒரு தேவதாசனை அனுப்பினார். ஹalleluya. அந்த இருண்ட கண்டத்துக்குள்ளாக எப்போ சுவிசேஷத்தின் ஒளி உள்ள போச்சோ, இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா அதே ஆப்பிரிக்கா தேசத்துல 5 கிலோமீட்டர் தூரத்துல ஒரு சபை இருக்குதான். இந்த சபையுடைய நீளமே இந்த சைடு 5 கிலோமீட்டர், இந்த சைடு 3 கிலோமீட்டர். உள்ள எப்படி தெரியுமா காணிக்கை எடுத்து வருவாங்களாம்? லாரி உள்ள வருமா, அதுல எல்லாரும் போடுவாங்களாம் காணிக்கை. எப்படி இருக்கு பாருங்க. கர்த்தர் மறுரூபத்தை கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். உன் சுவிசேஷத்தினால் மாத்திரமே முடியும். ஹalleluya. நீ சுவிசேஷமாய் மாறி கர்த்தருக்காக நீ பிரயாசப்படும் பொழுது, ஹalleluya, இந்த 3 காரியம் மரிச்சாதான் செயல்பட முடியும். இன்னைக்கு ஆண்டவருடைய அபிஷேகத்துல கேளுங்க. ஆண்டவரே, எனக்கு நாங்க தேராக மறிக்கணும், நோக்கு ஓடணும், உமக்குள்ளாக இருக்க சாந்தனக்குள்ள வரணும், உமக்குள்ளாக இருக்க தாழ்மைக்குள்ளாக வரணும், உமக்குள்ளாக இருக்க ஜெப சீனியர்களுக்குள்ளாக வரணும். இந்த உலகத்திலேயே ஜெபமே தேவைன்னு சொன்னா இயேசுவை சொல்லலாம். அவருக்கு ஜெபமே அவசியம் இல்லைங்க, அவர் ஜெபிக்கவே தேவையில்லை. ஆனா அவர்தான் எப்படி ஜெபித்தார் தெரியுமா? எபிரேயர் 5:7 வாசிங்க. ஸ்தோத்திரம். நல்ல சத்தமா. அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களிலே மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணி. ஆமென். போதும். பாருங்க எப்படி ஜெபித்தாரா நம்ம இயேசப்பா. சத்தமா ஜெபித்தாரா, கண்ணீரோடு ஜெபித்தாரா, வியாகுலம் பண்ணி ஜெபித்தார், முழங்கால் படிட்டு ஜெபித்தார். இயேசப்பாவே அப்படி ஜெபித்தார்னா இன்னைக்கு இந்த பாவம் நிறைந்த உலகத்துல, அக்கிரம் நிறைந்த உலகத்துல அடுத்த நிமிஷம் என்ன ஆகும் தெரியாத ஒரு நேரத்துல நம்முடைய குடும்பம் காக்கப்படணும், நம்முடைய பிள்ளைகள் காக்கப்படணும், நம்முடைய சபைகள் காக்கப்படணும், நம்முடைய தேசம் மறுரூபம் அடைய வேண்டும் என்று சொன்னால், அன்பு தேவ பிள்ளையே, உன் முழங்காலை உனக்கு, உன் முழங்காலை கட்டத்தபடி அக்கினியை போட விரும்புகிறார். ஹalleluya, ஹalleluya. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? என் மேல ஒரு விசேஷித்த ஜெபம் இறங்கணும் ஆண்டவரே. இன்னைக்கு நான் ஜெபத்துல நான் கேட்க போறேன். ஆண்டவரே, இந்த நேரத்திலேயே ஆண்டவரே, இந்த பலிபீடத்துல ஆண்டவரே, எல்லா விதமான தேடாகி எண்ணங்களை நான் மறித்து சோதர லோத்தின் ஆவிகளை துரத்தி விட்டு ஆகார் என்ற அந்த அடிமைதனத்தின் பிசாசுகளை, அடிமைதனத்தினுடைய ஆவிகளை, அந்த எகிப்தின் ஆவிகளை ஆமென் புறம்பே தள்ளிவிட்டு நான் போக போறேன். ஹalleluya. இந்த ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொண்டு போக போற ஆண்டவரே, அந்த 7 விதமான ஆசீர்வாதம் ஆண்டவரே, அந்த 7 விதமான கிருபைகள் அப்பா, அந்த 7 விதமான அந்த வார்த்தைகளை நான் எடுத்துக்கொண்டு போயிட்டு மக்காய் சுடராய் எழுத போகிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவங்க எல்லாம் முழங்கால் படிடலாம், எல்லாம் முழங்கால் படிடலாம், எல்லாம் முழங்கால் படிடலாம். ஹalleluya. ஜீசஸ். ஹalleluya, 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 ஹalleluya. இந்த ஜெப நேரத்தில் நீங்க கேட்டுக்கொண்டே இருங்க ஆண்டவருடைய சமூகத்துல. எனக்குள்ளாக இருக்கிறத தேடாக மறிக்கிட்ட ஐயா, எனக்குள்ளாக இருக்கிற ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். அந்த லோத்தின் ஆவி போகணும் ஆண்டவரே, எனக்குள்ளாக இருக்கிற அந்த ஆண்டவர் ஆகாரின் வல்லமைகள் ஆண்டவரே, அந்த புறம்பே தள்ளக்கூடிய ஒரு கிருபை, புறம்பே தள்ளக்கூடிய ஒரு அபிஷேகம் என்னை நிரப்பட்டும் ஆண்டவரே, என்னை நிரப்பட்டும் ஆண்டவரே. எத்தனை பேர் விட்டு கொடுக்கிறீங்களோ? ஹalleluya. உனக்குள்ளாக இருக்கிற அந்த பொல்லாத அசுத்தத்தின் வல்லமைகள் விழுந்து பிறந்து ஓடும். ஹalleluya.
தேவனையால் அதை செய்ய போகிறேன்.
உனக்கு செய்ய வேண்டியதை செய்யும் உன்னை கைவிடுவதில்லை. நான் சொல்லியும் செய்யாதிருப்பேனோ, நான் வசனித்து நிறைவேற்றாதிருப்பேனோ, என் தேவன் மனம் மாற ஒரு மனுபுத்திரன் அல்ல, பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல. மனிதன் மாறுவா, என் தேவன் மாறாதவா. இதோ வானம் திறக்கப்பட்டிருக்கிற வேளையிலே பிள்ளைகள் மேல அவருடைய அபிஷேகத்தை ஆண்டவரை வார்த்து அவருடைய ஆண்டவரை ரத்தத்தினாலே முழுகச் செய்து ஆண்டவரே நீ இவர்களை பார்க்கிறவர்களுமே பார்க்கத்தக்கதான ஒரு சுபாவம், ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், உங்களுடைய சாயல் இவர்களுக்கு உண்டாக வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கேட்கிறோம். சபைக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா ஆயுதங்கள் சர்வாதிகாரம் இயேசுவின் நாமத்தினாலே அவைகள் வாய்க்காமல் போவதாக. அந்த பலிக்கு பெறுகிற ஒரு பலிக்கத்தின் ஆசீர்வாதத்தை பிள்ளைகள் நிறைவாய் போய் போவதற்காய் ஸ்தோத்திரம். வெறுமையாய் வந்தவர்கள் விடுதலையோடு போவதற்காய் ஸ்தோத்திரம். சாட்சிகளை எழுப்பும் பெரிய காரியம் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபித்து முடிவு போகிறோம். இந்த நாளில் நாம் கேட்ட வசனங்களை மறந்துவிடாமல் கர்த்தர் அநேகரை தொட்டிருக்கிறார், அபிஷேகித்திருக்கிறார். ஆமென். எத்தனை விசுவாசிக்கிறீர்கள்? ஆமென். இந்த 2ஆம் நாளில் இறுதி வேளையில் அநேகரை கர்த்தர் தொட்டிருக்கிறார். 3 விஷயங்கள், நேற்றுக்கு 3 விஷயம், இன்னைக்கு 3 விஷயம். ஹல்லேலூயா. ஆமென். இந்த 3 காரியங்களை சொல்லுங்க பார்க்கலாம். 1, நேராக மறிக்க விடணும். பிரைஸ் தி லார்ட். 2வது லோத்து விட்டு பிரிந்து வரும். 3வது அடிமைத்தன ஆவியாகிய ஆகாரை என்ன சொல்லுங்க புறம்பே தருவாங்க. பிரைஸ் தி லார்ட். செய்வீங்களா? ஆமென். நீங்க இரவு முழுதும் நீங்க அந்த காரியத்தை தீர்மானிக்க ஜெபம் பண்ணுங்க. இந்த நாள் உங்களோடு கர்த்தர் பேசுவார். நாளைய தினம் காலை சரியாக 10 மணிக்கு ஆராதனை இருக்கும். தேவ பிள்ளைகள் ஜெபத்தோடு வாங்க. அநேக காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். விசுவாசத்தோடு வாங்க. சரியான நேரத்துக்கு வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் யாரும் சேர்ந்து சொல்லலாமா? இம்மட்டும் நம்மோடு கூட இடைப்பட்ட தேவன் உங்களை தொடர்ந்து நடத்த போகிறபடி நாம் ஒரே ஒரு கவியை நாம் பாடி அவங்களை இறுதியாக முடிய போகிறோம். ஹல்லேலூயா. ராஜா வருகிறார், இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். உள்ளங்களெல்லாம் நிரம்பிட வேண்டும். லோத்துவை நாம் விட்டு விலகி வருவோம். அருமையானே ஆகாரை நம்மை விட்டு விலகி விடுவோம். இது நல்ல தீர்மானங்களோடு நாம் செல்வோம். கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிச்சயமாக நிறைவேற்றும். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. முழு என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த
bless you. கம்மியான சுவிசேஷகர் ஜெசித்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்கள். தொடர்ந்து நாளைய தினத்தில் உங்களுடைய ஜபசிந்தையோடும் பாசத்தோடு வாங்க. இந்த நாள் இரவில் கர்த்தர் அனைவரோடு இடைப்படுவார். ஆமென். God bless you.